பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூத நீருக்கும் நன்றி. நம்ம சேனலை பார்த்தா திரும்ப ரொம்ப நன்றி. சில்வர் மார்க்கெட்டில் மார்னிங் நேற்று எஸ்டர்டே 6 AM to 6 PM வரைக்கும், மார்னிங் 6 AM to ஈவினிங் 6 PM வரைக்கும் எப்படி இருக்குன்னு டெய்லி மார்னிங் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். புதுசாக ட்ரேடிங் வரவங்களுக்கு சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ரிஸ்க்லாம் வந்து லோ மார்ஜின் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதாவது புதுசாக வர்றவங்க வந்து ரிஸ்க் எந்த இடத்துல இருக்கும், எங்கே என்ட்ரி எடுத்தால் எங்கே ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த இடத்துல வந்து கரெக்டான என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம டெய்லி வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அவங்கள வந்து முறையாக வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். சரிங்களா? மார்க்கெட் ரிஸ்க் எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து புரிய வச்சு நம்ம அதில் வந்து புதுசாக வர்றவங்கள வந்து எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ரிஸ்க் வந்து இல்லாமல் ப்ராஃபிட்டாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். எவ்ரிடே மார்னிங் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 6 AM வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இன்ட்ராடே மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக சில்வர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கேபிட்டல் வந்து $1000 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து $5000 $10,000 வரைக்கும் இருக்கலாம். லாட் சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் லோ லாட் சைஸ் போட்டு பண்ணுங்கள். முதல்ல வந்து டிசிப்ளினாக வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கலாக வந்து சொல்கிறத செய்யுங்க. ஸ்ட்ராட்டஜி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ்டர்டே நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து விஐபி லெவல்ஸ் அப்படி சில்வர் குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெலிகிராமில் எஸ்டர்டே வந்து லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். மார்னிங் பொறுத்த வரைக்கும் 6:45 வந்து பார்த்தீங்கன்னா 107 அப்படிங்கிறத நம்ம பை கொடுத்துருந்தோம். 107 டூ வீடியோ போஸ்ட் பண்ண முன்னாடியே கொடுத்துட்டேன். சரிங்களா? 107 டூ 107.3 டார்கெட் வந்து 108 107.4 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏவரேஜ் பை லெவல் 106 அப்படின்னு கொடுத்துருந்தேன் எஸ்டர்டே மார்னிங். அந்த லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6:45 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. 110 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிடுச்சு. 107 110 கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் இதில் கிடச்சிது. ஓகேங்களா? சில்வர் பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர்நூன் பொறுத்தவரைக்கும் 145 வந்து ஒரு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணேன். 110 டூ 110.5 அங்கே வந்தா பை எடுக்கலாம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? டார்கெட் 115 அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். டார்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் உங்களுக்கு லோ மார்ஜின் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். 112 வரைக்கும் மார்க் போச்சு அது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.25க்கு வந்து நம்ம கொடுத்த டார்கெட் பை டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகி போச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு டுடே சில்வர் அப்படிங்கிறது நம்ம இப்போ லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம குரூப்பில் வந்து பொறுத்த வரைக்கும் லெவல்ஸில் வேறு தேவைப்படுறவங்க டெலிகிராமில் வந்து நீங்கள் ஃப்ரீ குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்ததுன்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். சப்போர்ட் வேணும் வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் சில்வர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு நேற்று எக்ஸ்டர்டே வந்து மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறத பார்த்தோம். எகைன் மார்க்கெட் ப்ராஃபிட்டிங் நடக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் மெயின் மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட்டிங் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் மார்க்கெட் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறபோது கிட்டத்தட்ட 109.7 அப்படிங்கிறது இந்த செல் ரீஜனை பார்க்குது. இது வரைக்கும் மார்க்கெட் ஒரு செல்லாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட டெக்னிக்கல் வைஸாக நான் சொல்கிறது. ஓகேங்களா? 107 110 வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 110லேருந்து மார்க்கெட் நம்ம பையிங் கிடைக்குமா? கண்டிப்பாக டேம் ஷூராக கிடைக்கும். 110லேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு அந்த கை பிரேக் அவுட் ஆகி போயிடும். 114 டூ 115 வரைக்கும் மார்க்கெட் இன்ட்ராடேவோட நான் லெவலை பார்க்குறேன். ஓகேங்களா? இன்ட்ராடேவோட டார்கெட்டு இது 115 அப்படிங்கிறது இன்ட்ராடேல 114 வச்சுக்கலாங்களா? 114.8 114.3 அப்படிங்கிறது இன்ட்ராடேவோட லெவலை பார்க்குறேன். ஓகேங்களா? இன்ட்ராடே இன்ட்ராடே பை லெவல் பை டார்கெட். ஓகே. இன்ட்ராடே பை டார்கெட் அப்படிங்கிறது இந்த இது வரைக்கும் டார்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட்டு கீழே இறங்கினா மட்டும் தான் வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ரூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து எவரி செல் ரைஸ் தான் பை பண்ண சொல்றோம். ஓகேங்களா? அவசரப்பட்டு நீங்க என்ட்ரி எடுத்துறக்கூடாது. கண்டிப்பா செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இதில டெக்னிக்கலா லேர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ண கத்துக்கங்க. நான் சொல்றேன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா காப்பி பேஸ்ட் பண்றது என்னன்னா, உங்களுக்கு அது வந்து மார்க்கெட் எந்த இடத்துல வந்து போகுதுங்கிறது டெக்னிக்கலா நீங்க அனலைஸ் பண்ண ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுத்துக்கங்க. அதான் வந்து உங்களுக்கு சேஃபான ட்ரேடிங்கா இருக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஏன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சொல்றது எல்லாமே மார்க்கெட் டெய்லியுமே வந்து 90% அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கரெக்ட்டா ஆயிட்டுருக்கு. அது நிறைய ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஐபில வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்றவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% அளவுக்கு நியர்பை வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிறத அதன் மூலம் சொல்ல வர்றேன். கண்டிப்பா நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது டெய்லியுமே வந்து ப்ராஃபிட் குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். 114 114.5 அப்படிங்கிறது டார்கெட் பார்க்குறது. இன்னைக்கு மார்க்கெட்டோட லெவல் இதுதான். 110 வந்தா நீங்க வாங்கலாம். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா 108 வரைக்கும் வந்தா 108.9 109 வந்தாலே நீங்க ஒரு பை லெவல் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். லோ மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. சில்வர் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு பழகிட்டு நல்லா பழகிட்டு இப்போ லாட் சைஸ் வச்சு பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஹை அண்ட் ஹைல போயிட்டு இருக்கறனால எப்போ வேணா மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. செல்லிங் நடக்கும்போது உங்களுக்கு பை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரோம். சரிங்களா? லேர்ன் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ட்ரேட் பண்ணி கத்துக்கங்க. ட்ரேட் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க.
பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரோம். எந்தெந்த டைமிங் பண்ணணும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம சொல்லிக் குடுத்துடுறோம். தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசா ட்ரேடிங் வரவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்ரி டைம் எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் குடுத்து வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டுமாரோ மார்னிங் 6 ஏஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்து இன்னைக்கு மார்க்கெட் நான் சொல்ற விஷயங்கள் மார்க்கெட் டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிறது மார்னிங் மார்னிங் அனலைசிஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? தேங்க் யூ.